வணக்க மக்களே, நான் தான் உங்க வைரல் விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்தியா NP 9359 சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த நல் ரகம் நீங்க எந்த பருவங்கள்ல நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுவை, சம்பா, பின் சம்பா, நவரை பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். சோ சமீப காலங்களா மக்கள் மத்தியில ரொம்பவே பேசக்கூடிய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தா இந்த சந்தியா NP 9359 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூலை கொடுக்கும், இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு இந்த சந்தியா NP 9359 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. விதைநெல் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல மகசூலும் கொடுக்கும், நல்ல ஒரு லாபத்தையும் ஈட்டி கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். சந்தியா NP 9359 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 130 நாள்ல இருந்து ஒரு 135 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 மூட்டையில இருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்க உயர விளைச்சலை பெறலாம். இது பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நல் ரக வகையை சார்ந்த ஒரு நல் ரகங்க. இந்த நல் ரகத்தோட இணை கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 43, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5050 சொல்லக்கூடிய இரண்டு நல்ல இனக்கலப்பு செஞ்சுதாங்க இந்த சந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா வெள்ளை பொன்னின்னு கூட சொல்லுவாங்க. சோ ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு எவ்வளவு விதைநெல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கரை நடவு செஞ்சலாம். இதுவே நீங்க நேரடி நெல் விதைப்பு பண்ற விவசாயிகளா இருந்தா ஒரு 8 கிலோல இருந்து 10 கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது. அது மட்டும் இல்லாம நீங்க மிஷின் நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா ஒரு 15 கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். இது ஒரு மத்திய கால நல் ரகங்க. சோ நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, நவரை, குறுவை ஆகிய 4 பட்டங்களும் இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மகசூலை கொடுக்க ஒரு நல் ரகம். இந்த நெல் ரகத்தின் அரிசி பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்கும், சமையலுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும். சோ அதனாலதாங்க இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்பவே பரவலா பேசப்பட்டு இருக்கும் கூட. சோ அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை விரும்பி பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பாத்தீங்கன்னா சராசரியா பாத்தீங்கன்னா 7 டன் விகிதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஆகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் இந்த நெல் ரகத்தை பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 இருந்து 300 நெல்மணிகள் வரைக்கும் இயற்கையாவே காணப்படும். இந்த நெல் கதிரில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீண்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம 1000 நெல் மணிகளின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 14.45 கிலோகிராம் வந்து உங்களுக்கு எடையா வரும். சோ நெல் வயலின் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டதுல இருந்து 22 நாள்ல இருந்து ஒரு 28 நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சணும். இதுவே நீங்க மிஷின் நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. 75 கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1700 ரூபாயில இருந்து ஒரு 2300 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க. ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 ரூபாயில இருந்து ஒரு 30 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இதனோட சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைக்கருகள், இலை உரையாழ்கள் மற்றும் தண்டு துளைப்பான், புகையானுக்கு, இலை சுருட்டுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை பாருங்க. அதாவது லெஃப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ 15ஆம் நாள் உரம், 45ஆம் நாள் உரம், 75ஆம் நாள் உரத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா விவரிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம டாப் 10 நல் ரகங்கள், அதாவது குறுவை பட்டத்துக்கு நடவு செய்யக்கூடிய 10 நல் ரகங்களை நம்ம பட்டியலிட்டு இருக்கோம். அந்த நல் ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற அந்த வீடியோவை பாருங்க. சோ அது மட்டும் இல்லாம மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய அந்த நெல் ரகத்தை பத்தி உங்களுக்கு டீட்டெயில் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பிக்சரை கிளிக் பண்ணி வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸா கொடுக்குறேன். மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை ரொம்பவே பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா ரெகுலரா நம்ம பேஸ்புக்லயே ஆகட்டும் இல்ல டெலகிராம்ல ஆகட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும் இல்ல வாட்ஸ்அப்ல ஆகட்டும் இந்த மாதிரியான சோசியல் மீடியா பேஜ்லாம் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம பேஜஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம சோசியல்
மீடியா பேஜ்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வைரல் விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டாடா.